தேவனுடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. என்னாலே அல்லாமல் யாரும் பிதாவினிடம் வருவதில்லை. அதனால் செல்லுங்கள், உலகம் முழுவதும் சென்று பூமியின் தொலைதூர பகுதிகளில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை போதியுங்கள் என்று சொல்கிறார். தொடுதலில் டாக்டர் சார்ல்ஸ் ஸ்டான்லியின் போதனை ஊழியம். அடுத்ததாக தொடுதல் ஊழியங்களில் தேவன் எல்லாவற்றிலும் இருப்பாரா? நான் ஒரு கஷ்டமான கேள்வி கேட்க விரும்புகிறேன். தேவன் எல்லாவற்றிலும் இருப்பாரா? தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருப்பாரா? வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இது ஒரு கஷ்டமான பிரச்சனை. இதற்கு நாம் ஒவ்வொருவரும் தெளிவான பதிலை தேடுகிறோம். ஆனால் சில சமயங்களில் அதை தவிர்க்கவும் விரும்புவோம். அதற்கு இதுவும் காரணம். ஏனென்றால் அவர் எல்லாவற்றிலும் இருப்பாரா இல்லையா என்று சந்தேகிப்பது தேவன் மீதான என் நம்பிக்கைக்கு அடிப்படையான என் விசுவாசத்தை பாதிக்கும். வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகளை எதிர்கொள்வதையும் பாதிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் துக்கம், இழப்பு என்று மனம் சோர்ந்த வேளையில் ஆறுதலின் மனநிறைவை அனுபவிக்க முடியுமா இல்லையா என்பதில் வேறுபாடுகளை காட்டும் தேவனுடைய கட்டளைகளுக்கு நான் எந்த அளவிற்கு கீழ்ப்படுகிறேன் என்பதில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று அவர் சொல்லும்போது, தேவன் எல்லாவற்றிலும் இல்லை என்றால் மனப்பூர்வமாக உண்மையாக ஸ்தோத்திரம் செலுத்த முடியுமா? நல்லது, அதை நம்பிக்கையான மனநிலையில் பார்க்கும்போது ஆமாம், தேவன் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்று சொல்வது எனக்கு மிகவும் சுலபமாக இருக்கும். வலி, வேதனை, கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் என எல்லாவற்றிலும் தேவன் இருக்கிறார் என்று அப்பொழுது நம்புவது எனக்கு அவ்வளவு சுலபமாக இருக்காது. உதாரணத்திற்கு, எல்லாவற்றிலும் தேவன் இருப்பாரா? நமது பொருளாதார வளர்ச்சியில் இருப்பாரா? பொருளாதார வீழ்ச்சியில் இருப்பாரா? நல்ல மன வாழ்க்கையில் இருப்பாரா? விவாகரத்தில் இருப்பாரா? தெய்வ பக்தியுள்ள சந்ததியில் இருப்பாரா? அல்லது பாவம், மது, பாலுறவு, போதைப்பொருள் என தங்களுடைய வாழ்க்கையை வீணடிப்பவர்களிடையே அவர் இருப்பாரா? வேலையில் நீங்கள் பெறும் பதவி உயர்வில் அவர் இருப்பாரா? உங்கள் வேலை இழப்புக்கு பொறுப்பாக இருப்பாரா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் நல்ல ஆரோக்கியத்தில் இருப்பாரா? அப்படியானால் அனுபவிக்கும் வியாதியில் இருப்பாரா? உங்கள் கீழ்ப்படிதல் வாழ்க்கையில் அவர் இருப்பாரா? நீங்கள் செய்யும் பாவத்தில் அவர் இருப்பாரா? நல்ல வானிலை, சூரிய ஒளி, நல்ல பனி, மென்மையான மழையில் இருப்பாரா? அப்படியென்றால் அவர் சூறாவளி, புயல், பூகம்பம், எரிமலை வெடிப்பு ஆகியவற்றில் இருப்பாரா? இப்படி எல்லாவற்றிலும் இருப்பாரா? அதுதான் இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. நீங்கள் திரும்பவும் எல்லாவற்றிலும் தேவன் இருப்பாரா என்ற கேள்வியை ஆராயும் போது ரோமர் 8:28. நம்மில் பெரும்பாலோருக்கு இது மனப்பாடமாக தெரியும். விரும்பினால் வேதத்தை அதற்கு திருப்பிக் கொள்வோம். ஏனென்றால் இதை வாசிப்பதில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருப்பதால் அது வித்தியாசமாக தோன்றும். ரோமர் 8:28-29 வசனங்கள். பவுல் இதை பேசுகிறார். நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அதாவது இது நம் ஒவ்வொருவரும் அறிந்த ஒன்று என்று எனக்கு தெரியும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தேவன் இருப்பாரா? சரி, என்று உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து, ஆமாம், அவர் சில விஷயங்களில் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன், ஆனால் எல்லாவற்றிலும் அவர் இருக்கிறார் என்று நம்புவது எனக்கு கஷ்டம் என்று நினைக்கலாம். அதனால் இந்த செய்தியில் நான் முதலில் சொல்ல விரும்புவது இதுதான்: தேவன் எல்லாவற்றிலும் நிச்சயம் இருப்பார். இப்போது இந்த வசனத்தில் கவனம் செலுத்தி என்னோடு தியானியுங்கள். குழப்பம் ஏற்படும் என்பதால் பிரச்சனைகளை சீக்கிரம் தீர்க்க முயற்சிப்பதையும் தவிர்த்து விடுங்கள். கவனியுங்கள். நாம் அனைவரும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இந்த பகுதியில் அவர் சொல்லாத சில விஷயங்கள் இருக்கிறது. முதலில் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லவில்லை. எல்லா காலத்திலும் தேவன் நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் நிச்சயமாக தம்மை சிநேகிக்கிறவர்களுக்கும் தமது நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அவர் சொல்கிறார். தேவன் உண்மையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்கிறவர். அவர் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை, ஆனால் அவர் எல்லாவற்றிலும் இருக்கிறார். அதற்காக பாவத்தின் ஊற்று தேவன் என்று அதற்கு அர்த்தமில்லை. தேவன் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் எங்கும் எந்த நேரத்திலும் பாவத்திற்கு தொடக்கமாக
அவர் இருந்திருக்க முடியாது. அவர் ஒருபோதும் தனிப்பட்ட முறையில் நம்மை பாவத்தில் நடத்தி பிறகு அதற்காக நம்மை நியாயம் தீர்ப்பதில்லை. அவர் எல்லாவற்றிலும் இருப்பார். ஒன்று அவர் அனுமதிப்பதில்லை, அவர் அதை அனுமதிக்கிறார், அதை செயல்படுத்துகிறார். நம் வாழ்வின் ஆசீர்வாதங்களை தக்க வைப்பது என்று எல்லாவற்றிற்கும் ஆதாரம் அவராகத்தான் இருக்கிறார். ஆனால் தேவன் உண்மையில் எல்லாவற்றிலும் இருப்பார். ஆகவே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடப்பவைகளுக்கான விளைவுகளையும் நிகழ்வுகளையும் கருத்தில் கொண்டு சிந்திக்கும் போது, ஒருவேளை நடக்கும் சில விஷயங்களை யோசித்து இன்னும் நான் வேதனையை அனுபவிக்கிற விஷயத்தில் எந்த சம்பந்தமும் இல்லாமல் தேவன் எப்படி காரணமாக முடியும்? நான் துன்பத்தை அனுபவிக்கும் போது வேறு ஒருவரின் தவறில் தேவன் எப்படி இடைப்பட முடியும்? தேவன் எப்படி அப்படிப்பட்ட காரியத்தில் ஒரு பகுதியாக இருக்க முடியும் என்று நாம் கேட்கலாம். இரண்டாவது காரியஸ்தன் என்று அழைக்கும் இடத்திற்கு இது நம்மை கொண்டு செல்கிறது. அதாவது இரண்டாவது காரணம். பல சமயங்களில் நீங்களும் நானும் படுகிற வேதனைகளையும் கஷ்டங்களையும் பார்க்கும்போது, ஆமாம், நல்ல விஷயங்களில் தேவன் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர் அதில் எனக்கு என்ன செய்கிறார் என்று கவனித்து இதில் தேவன் இருப்பார் என்று சொல்ல முடியுமா என்று அடிக்கடி கேட்கிறோம். ஆகவே கவனியுங்கள், விசுவாசிகளுக்கு இரண்டாவது காரணம் என்று எதுவும் இல்லை. தேவன் எல்லாவற்றிலும் இருப்பார். ஒன்றில் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் தம் முழுமையான அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். இல்லை என்றால் அவர் தேவனாக இருக்க முடியாது. தேவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஏதாவது ஒன்று இருந்தால் அவர் வேதம் சொல்கிறபடி தேவன் இல்லை. அது உண்மையல்ல என்பது நமக்கு தெரியும். தேவன் உண்மையில் ஒவ்வொரு விஷயத்திலும் அதிகாரமுடையவராக இருக்கிறார். அதாவது அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆகவே உங்கள் வழியும் என் வழியும் எதுவாக இருந்தாலும் விசுவாசிகளாகி நம் வழியில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அவ்விசுவாசிகளிடம் வருகிறேன். உங்கள் வழியும் என் வழியும் எதுவாக இருந்தாலும் விசுவாசிகளாக எல்லாமே இரண்டாவது காரணம் என்று தோன்றினாலும் அல்லது என்னவாக இருந்தாலும் அது ஏதோ ஒன்றாக இருக்கலாம். ஆனால் தேவன் கடைசியாக தீவிர பொறுப்பாளராக இருக்கிறார். உதாரணத்திற்கு, உங்கள் 5 வயது மகனுக்கு அடிக்கடி இருமல் வந்து அதனால் முற்றிலும் அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அவனது தாயாக இருப்பதால் மருந்து இருக்கும் அலமாரிக்கு சென்று ஒரு பெரிய கருப்பு பாட்டிலை எடுக்கிறீர்கள். அது ஒரு பெரிய கருப்பு பாட்டில். பயங்கர கசப்புள்ள மருந்து அதில் இருக்கிறது. பயங்கர கசப்பானது. அதை அவனுக்கு கொடுக்க முயற்சிக்கும் போது அவன் படுக்கையறைக்குள் சென்று பெட்ஷீட்டை இழுத்து மூடிக்கொண்டு இல்லை வேண்டாம், அதை குடிக்க மாட்டேன் என்று கத்துகிறான். என்றால் அந்த பாட்டிலில் என்ன இருக்கிறது என்று அவனுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் அந்த கருப்பு சிரப்பின் பெரிய பாட்டிலை எடுத்து அதை உங்கள் மகனிடம் கொண்டு வந்து அவனை கீழே இறக்கி, இப்பொழுது உனக்கு உடல்நிலை சரியில்லை, இதை நீ குடித்தால் தான் சுகம் கிடைக்கும் என்று சொல்வீர்கள். இப்பொழுது இதை இப்படி யோசித்து பாருங்கள். அம்மாவினுடைய அன்பின் சுவை கசப்பானதா? இல்லை, மருந்தின் சுவைதான் கசப்பானது. மருந்து பாட்டிலில் இருக்கிறது. அதனால் மகன் என்ன செய்வான்? உதாரணத்திற்கு, கோபத்தில் அவன் பாட்டிலை தூக்கி உடைத்து போடுவதாக வைத்துக் கொள்வோம். அவனுக்கு அந்த மருந்து பிடிக்கவில்லை என்பதற்காக அந்த பாட்டிலை உடைக்கலாம். ஆனால் அவன் அம்மாவை அடிக்க மாட்டான். பாட்டில் அலமாரியிலிருந்து தானாக வெளியே வராது. மூடி தானாக திறந்து பையனின் படுக்கறைக்குள் போகாது. அம்மாதான் அதை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். தன் மகனுக்கு தன் அன்பான இதயத்திலிருந்து அவன் குணம் பெறக்கூடிய ஒரு சிறந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு தன் கையில் அதை எடுத்து படுக்கையறைக்கு கொண்டு வந்து, மகனே, இது உன்னை சுகப்படுத்தும், இதன் ருசி கசப்பென்று தெரியும், இருமல் வேதனையானது என்றும் எனக்கு தெரியும், உனக்கு பிடிக்காது என்றும் எனக்கு தெரியும், உனக்கு ருசியாக இல்லை என்றாலும் இது உன்னை குணப்படுத்தும், இது சிறிது குமட்டலை ஏற்படுத்தலாம், ஆனால் இது உன்னை குணப்படுத்தும் என்பாள். இப்பொழுது அவனுக்கு அது பிடிக்கவில்லை. அதனால் தனது தாயை கொஞ்சமும் திட்டாமல் பாட்டிலை உடைத்து போடலாம். நான் அந்த பாட்டிலை தூக்கி எறிந்தால் எனக்கு என்ன ஆகும்? எதுவாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் காயம், துன்பம், மனவேதனை, வேறு விதத்தில் வலி, கஷ்டம், துயரம் என்று ஏற்படுத்தியவர்கள் அல்லது உண்டாக்கிய விஷயங்கள் மீது கசப்பாகவும் கோபமாகவும் வெறுப்பாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாட்டிலை குறை சொல்வது ஒரு பொதுவான மற்றும் இயற்கையான இயல்பான போக்கு. தகப்பன் வைத்திருக்கும் மருந்துதான் பாட்டிலில் இருக்கும். எல்லாவற்றிலும் தேவன் இருப்பாரா? தேவன் எல்லாவற்றிலும் நிச்சயம் இருப்பார். ஆகவே 2 வழிகளில் ஒன்றில் நடந்து கொள்ள முடியும். ஒன்று வெறுப்பும் விரோதமும் கோபமும் அடையலாம், பழி சுமத்தலாம், குறை சொல்லலாம், பழிவாங்கலை தொடரலாம். அல்லது ஆண்டவரே, நீர் சகலத்தையும் செய்கிறவர் என்று சொன்னீர், நீர் சகலத்தையும் என்னுடைய நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர் என்று சொல்லி இருக்கிறீர். அது விருப்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நான் ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி மட்டும் கரம் தட்டாமல் எதையும் தேவனிடத்தில் கொண்டு போவேன் என்று சொல்ல வேண்டும். பிரச்சனைகள் இருக்கும்,
தேவன் எல்லாம் அறிந்தவர். ஆண்டவரே, எனக்கு அது பிடிக்கவில்லை, நான் அதை எதிர்க்கிறேன் என்று சொல்லி நம்ம யாருக்கும் தைரியம் இருக்காது. ஆனால் அவரோடு வாதிடலாம். ஆண்டவரே, எனக்கு இதில் எதுவும் பிடிக்கவில்லை, இது தவறாகவும் நியாயமற்றதாகவும் தோன்றுகிறது என்று சொல்லலாம். அவரிடம் மட்டும் சொல்லுங்கள். வாழ்க்கையிலிருந்து தவறுகளை எடுத்து போடுங்கள். அது அவருக்கு வேதனை உண்டாக்காது. அவர் புரிந்து கொள்வார். ஆகவே வாழ்க்கையில் சில சூழல்களை, சம்பவங்களை அனுபவித்து கடந்து போகிறோம் என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. அதை நாம் கடந்து போகிறோம். இருந்தாலும் கவனியுங்கள், அதையும் மீறி நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு முத்திரை இருப்பதை அறிந்திருக்கிறோம். அது உண்மையாக இருந்தால், தேவன் அநீதியை அனுமதிக்கிறவரானால், அநியாயம், பகைமை, குற்றச்சாட்டுகள் மற்றும் சாத்தானின் கடுமையான கையாளுதல் ஆகியவற்றை தேவன் அனுமதிக்கிறவரானால் பாட்டிலை மனதில் வையுங்கள். அது மருந்து மட்டுமே. அதில் இருப்பது மருந்து மட்டுமே. தேவனுடைய கரம் கடைசியாக முழுமையான அதிகாரத்தில் தங்கியிருப்பதை பார்க்க முடியும். இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம், எல்லாவற்றிலும் தேவனுக்கு வரையறுக்கப்பட்ட அளவுக்குத்தான் பங்கு இருக்கிறது என்பதுதான். இப்பொழுது அவர் சொல்வதை கவனியுங்கள். தேவன் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். அவர் சொல்வது அதுவல்ல. தேவன் சகலத்தையும் ஏதுவாக செய்து முடிக்கிறவர். அவர் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவற்றை ஏதுவாக நடத்துகிறார். ஆகவே தேவன் என்னை ஏற்படுத்துகிறார் என்பது குறித்து இதுவரை சொன்ன அனைத்தும் விசுவாசிகளுக்கு பொருந்தும். சரி, அவிசுவாசியின் நிலை என்னவென்று கேட்கலாம். எல்லா இடங்களிலும் இருப்பாரா? ஆமாம், இல்லை. அவ்விசுவாசியின் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிலும் அவர் இருக்கிறார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தவர்கள் வாழ்க்கையிலும் சொல்கிறேன். இந்த காரியத்தில் அவ்விசுவாசியின் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றிலும் அவர் இருப்பார். அவ்விசுவாசி செய்யும் அனைத்தையும் தான் அறிந்திருப்பதாக அவர் சொல்கிறார். அவ்விசுவாசிக்கும் தொடர்ந்து தனது அன்பை பொழிகிறவராக இருக்கிறார். எப்பொழுதும் அவர் தன்னுடைய கரத்தை நீட்டி அவ்விசுவாசியை மன்னிக்க ஆயத்தத்தோடு இருக்கிறார். தொடர்ந்து அவ்விசுவாசிக்கு பாவத்தை கண்டித்து நன்றாக உணர்த்துவார். தொடர்ந்து ஞானத்தையும் புரிதலையும் கொடுப்பார். அதனால் தங்களுக்கு கிறிஸ்து எவ்வளவு தேவை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் அவ்விசுவாசிகள் தங்கள் கீழ்ப்படியாமையின் விளைவுகளை அனுபவிப்பதை பார்த்து தொடர்ந்து அவர்களின் வாழ்க்கையில் செய்யும் பாவங்களில் இடைப்பட்டு அவர்களுக்கு உணர்த்துகிறவராகவும் இருக்கிறார். ஏனென்றால் கீழ்ப்படியாமை மற்றும் துர்க்கிரியைகளுக்கு விரோதமாக தேவ கோபம் வரும். அதை தான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலும் சொல்கிறார். அவ்விசுவாசியின் வாழ்க்கையில் அவர் தலையிடுகிறாரா? ஆமாம், உண்மையில். கவனியுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் நிராகரிக்கும் போது தேவனுக்கு தன் முதுகை காட்டுவான். கவனியுங்கள், ஒருவன் தேவனுக்கு முதுகை காட்டும் போது தேவனுடைய எதிர்வினை அதற்கு எப்படி இருக்கும்? திரும்பவும் ரோமர் அதிகாரம் 1க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அவர் மிகவும் தெளிவாக சொல்கிறார். நண்பர்களே, நீங்கள் தீர்மானங்கள் எடுத்தவர்களில் ஒருவராக இருந்தால், அந்த நேரத்தில் வாழ்க்கையில் தீர்மானம் எடுத்திருந்தால், அப்பொழுது சிந்திக்க கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டால், கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த தீர்மானத்தை திரும்பி பார்க்க முடியும். அது எங்கிருந்து வந்தது என்பதை உணர முடியும். அதில் எனக்கு எந்த பங்கும் வேண்டாம், நான் விரும்பும் வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்று சொல்லுங்கள். பிறகு என்ன செய்வீர்கள் என்றால், கண்ணுக்கு தெரியாத எல்லையை தாண்டி உங்கள் அற்புதமான தீர்மானத்தில் தேவனுடைய செயலை காண்பீர்கள். வசனம் 21, ரோமர் 1. அவர்கள் தேவனை அறிந்தும், நிகழ்காலத்தை பற்றி பேசுவோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் தேவனை விட்டு விலகி அவர்களின் முடிவால் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும், ஆனால் உண்மையில் பைத்தியக்காரராகி, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், 4 கால் கொண்ட மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். நம் கலாச்சாரத்தில் முக்கியமாக மனிதர்களுக்கு தேவனுடைய பதில் என்னவாக இருக்கும்? அவருடைய பதில் இதோ இப்படித்தான் இருக்கும். இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். அவர் இங்கே சொல்வது என்னவென்றால், ஒழுக்கக்கேடு சரீரத்தை மாசுபடுத்தும் என்று சொல்கிறார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இதன் நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை துரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். வசனம் 28, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனமில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு அப்பாற்பட்டு தங்கள் வாழ்க்கையை நடத்த வலியுறுத்துகிறவர்களை குறித்து தேவன் எப்படி உணர்கிறார் என்பதை அறிய விரும்புகிறீர்களா? அவர் சொல்வது போல் இது சுலபம். அவர் சொல்கிறார், நீ விரும்பினால் உன் வழியிலேயே இரு. நீ விரும்பினால் உன் வழியிலேயே இரு.
ஆனால் இங்கு நன்றாக கவனிக்க வேண்டும். உன்னுடைய வழியில் அவருடைய சாயலில் சிருஷ்டித்த பரிசுத்த தேவனின் கோபம், தண்டனை, தீர்ப்பாகிய தண்டனையின் விளைவுகளையும் நீ சந்திப்பாய். இந்த வசனத்தில் மூன்றாவது விஷயம், எல்லாவற்றிலும் தேவனின் இடைப்பாட்டை கவனிக்க வேண்டும். மூன்றாவதாக சொல்ல விரும்புவது இதுதான். முதலில் அவர் எல்லாவற்றிலும் இடைப்படுகிறவர். இங்கு சொன்னது போல இரண்டாவதாக அவர் எல்லாவற்றிலும் இடைப்படுகிறவர் மட்டுமல்ல, அவருடைய ஈடுபாடு ஓரளவு விசுவாசிகளாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் அவர் அவிசுவாசியின் வாழ்க்கையிலும் இடைப்படுவார். ஆனால் மூன்றாவதாக தேவன் எல்லாவற்றிலும் என்பது பாவத்தில் கூட தேவன் இடைப்படுகிறவர். இங்குதான் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். பாவத்தில் கூட தேவன் இடைப்படுவாரா? அவர் அதை முன்மொழிவாரா? இல்லை. எந்த வகையிலும் அதை தூண்டுகிறவரா? இல்லை. நம்மை பாவத்தில் இழுக்கிறவரா? இல்லை. ஏனென்றால் துன்பத்தை அனுபவிக்க, பாவத்தை சுமந்தால் விளைவுகளை அனுபவிக்கத்தான் வேண்டும். தேவன் என்னை பாவம் செய்ய தூண்டிவிட்டு அதன் பின் விளைவுகளை நியாயம் தீர்ப்பது தேவனுடைய குணாதிசயத்தில் இல்லை. ஆகவே தேவன் ஒருபோதும் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் தேவன் நம் பாவத்தில் இடைப்பட்டாலும் அவர் ஒருபோதும் நம்மை பாவத்தில் சிக்க வைப்பதில்லை. தேவன் நம் பாவத்தில் கூட இருப்பாரா என்று இந்த கட்டத்தில் கேட்கும்போது, ஆமாம், அவர் இருக்கிறார். சொல்வதை உன்னிப்பாக கேட்கிறீர்களா என்று நிச்சயித்துக் கொள்ளுங்கள். முதலாவது, அவர் அதற்கு காரணராய் இல்லை என்றாலும் அவர் அதை அனுமதிக்கிறார் என்று சொன்னோம். நமக்கு ஓரளவு சுதந்திரம் இருப்பதால் தேவ சித்தத்திலிருந்து விலகி நாம் என்ன செய்ய விரும்புகிறோமோ அதை செய்ய நம் போக்கில் அதை அனுமதிக்கிறார். ஏன் அவர் அனுமதிக்கிறார்? நம் பாவத்திற்கான இந்த வழியில் கடந்து போனாலும் மாறாக நம் பாவத்தில் இடைப்படுகிறார். நம்மை பாவத்தை செய்ய அனுமதிப்பதன் மூலமும் அதை செய்ய நமக்கு சுதந்திரம் அளிப்பதன் மூலமும் நம் பலவீனங்களை, நம் மீறுதல்களை, நம் குறைகளை, நம் பெருமையை, நம் அகங்காரத்தை நமக்கு வெளிப்படுத்துவதை தவிர வேறு எதற்கு பொறுப்பானவராய் இருக்க முடியும்? எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை எது தெரியுமா? சுயம். ஒரு நல்ல உதாரணம் தருகிறேன். உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு விதத்தில் இதன் தொடர்பாக உணர்ந்திருக்கலாம். தினமும் காலையில் வேதத்தை படிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கலாம். வாரம் கடந்து ஒவ்வொரு காலையிலும் சரியான நேரத்தில் எழுந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து இருக்கலாம். உங்கள் ஜெப பட்டியலில் இருக்கிற எல்லோருக்காகவும் ஜெபம் செய்திருக்கலாம். 2, 3, 4 வாரங்களுக்கு பிறகு காரியங்கள் உங்கள் வழியில் நடப்பதாக தெரியும். தேவனை துதிப்பீர்கள். ஆண்டவரே, நான் இப்பொழுது இதை எப்படி செய்வது என்று உண்மையில் கண்டுகொள்ள ஆரம்பித்திருக்கிறேன். நன்றி இயேசுவே, நீர் என்னை அழைத்து எனக்கு கொடுத்த பணியை என்னால் நிறைவேற்றி முடிக்க செய்ய உதவியதற்கு நன்றி சொல்கிறேன். இப்படி செய்துவிட்டு எல்லாம் தலைகீழாக மாறி முற்றிலும் பாவம் செய்கிறவராக மாறிவிடுவீர்கள். ஆமாம், எப்பொழுதாவது இப்படி நடக்கும். இது எல்லோருக்கும் நடக்கும். ஏன் தெரியுமா? நாம் செய்வது போல் செயல்பட தேவன் அனுமதிக்க மாட்டார். நம்முடைய பலம், ஆற்றல், ஆவிக்குரிய ஞானம் அனைத்தையும் கொண்டு நாம் இதை நிறைவேற்ற முடியும். தினமும் நாம் வேதத்தை வாசித்து ஜபிக்கிறோம், அதை நன்றாக செய்கிறோம், எல்லாம் அற்புதமாக நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் என்னுடைய தேவையை அறிந்திருக்கிறீர் என்று அறிவேன். இல்லை, அவர் அப்படி இல்லை. ஆனால் கவனியுங்கள், நமக்கு நடந்ததை அறிவதற்குள் நம் எல்லோருக்குள்ளும் பெருமை குடிக்கொண்டு விடும். தேவன் என்ன செய்வார் தெரியுமா? நல்லது, என்னுடைய விருந்தாளியாய் இரு என்று சொல்வார். நாம் என்ன செய்வோம்? நம்முடைய முகத்தை தொங்க போட்டு விடுவோம். தடுமாறி விழும்போது என்ன நடக்கும்? ஓ ஆண்டவரே, நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன். பழைய மாம்சம் எப்பொழுதும் ஜெயம் கொண்டு விடும். கவனியுங்கள், தேவன் நம் தீர்மானத்தின் முடிவில் நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அவரை முழுமையாக சார்ந்து இருக்கத்தான் விரும்புகிறார். அது நம்முடைய வேலை அல்ல. கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படவில்லை. அதை தக்க வைக்க போராடவும் இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படிவதும் நம் சொந்த முயற்சினால் வருவதில்லை. நாம் அவரை நம்ப வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தானே உழைத்து தன்னை கவனித்து நிர்வகித்து முன்னேறும் வாழ்க்கை இல்லை. கவனியுங்கள், உண்மை என்னவென்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து உங்கள் மாம்சத்தின் நிலை மேம்படாமல் இருப்பதுதான். அதே பழைய மாம்சம், ஐம்புலன்கள் கொண்ட மனித இயல்பு. ஒரே வித்தியாசம், இப்பொழுது கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்கிறார். ஜெயத்தின் ஆதாரமாக அவரே இருக்கிறார். அவரை நாம் நம்பும் போதுதான் நாம் ஜெயம் பெற முடியும். நாம் அவரை நம்பாத போது தோல்வி அடைகிறோம். நாம் பாவம் செய்தாலும் தேவன் கூட இருப்பாரா? ஆம், இருப்பார். அதன் பின்விளைவுகளை உணர்த்துவதன் மூலம் அவர் நம் பாவத்தில் பங்கு கொள்பவராக இருப்பார். அவர் நம் பாவத்தை கண்டித்து உணர்த்துவதன் மூலம் அவருடைய அன்பின் அற்புதமான மன்னிப்பை காண முடியும். நம்முடைய பாவத்தை உணர்த்தி நம்மை மன்னிப்பதற்கும் கழுவி சுத்தப்படுத்துவதற்கும் கிருபையை ஊற்றுகிறார். கவனியங்கள், அதனால் தடுமாறி விழுந்த பிறகு ஒரு பெரிய சுற்றத்திலிருந்து பரிதாபமாக விழுந்து வைப்பது பொருத்தம் இல்லாதது. ஆண்டவரே, நான் இந்த நேரத்தில் உண்மையில் சின்னாபின்னமாகி பயங்கரமாக இருக்கிறேன். நான் வெட்கப்படுகிறேன். தேவனே, என்னை மன்னியும். தொடர்ந்து இப்படி யோசித்துக் கொண்டே எவ்வளவு மோசமாக உணர்கிறோம் என்பதை.
எவ்வளவு அதிகமாக அவரிடம் நாம் சொல்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அவர் நம்மை மன்னிக்கும்படி வற்புறுத்தப்படுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். அது நேர விரயம். எப்பொழுது நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள்? 2000 வருடங்களுக்கு முன்பே. சிலுவையில் தேவ மன்னிப்பு எல்லா பாவங்களுக்கும் விலைக்கிரயம் செலுத்தியதால் நம் பாவ அறிக்கையும் மனம் திரும்புதலும் அவருடனான ஐக்கியத்தை மீட்டெடுத்திருக்கிறது. கவனியுங்கள், நீங்கள் ஒரு வட்டத்தில் நடந்து வாரங்கள், மாதங்கள் மற்றும் பல ஆண்டுகளாக உங்கள் கடந்த கால விஷயங்களை பற்றி பேசும் மிகப்பெரிய பரிதாப விருந்து நடத்தலாம். அதனால்தான் சிலர் அவர்கள் இருக்கும் இடத்தில் பல ஆண்டுகளாக மனம் சோர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவ மன்னிப்பையும் தேவ கிருபையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் மனம் வருந்துகிறேன் என்று நடிப்பது தேவனை ஈர்க்காது. தேவன் விரும்புவது எதுவென்றால் நம் பாவத்தை உடனே மன்னித்து கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்பதைதான். நம் பாவத்தில் இடைப்படுகிறாரா? ஆமாம். அவரது அற்புதமான விவரிக்க முடியாத கிருபையை வெளிப்படுத்த அவர் இடைப்படுகிறார். அது உங்களை பாவத்தில் தள்ளுமா? அது அதிகமாக மன்னிக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவனை நேசிக்கவும், கீழ்ப்படிந்து சேவை செய்யவும், மகிமைப்படுத்தவும், துதிக்கவும், ஆராதிக்கவும் நம்மை தூண்டுகிறது. நம் பாவத்தில் இடைப்படுகிறாரா? ஊக்குவிக்கப்பட்டு அதன் பின் விளைவுகளை அனுபவிக்கிறீர்களா? ஆமாம். ஆனால் நாம் எவ்வளவு பலவீனராகவும் இருக்கிறோம் என்று நமக்கு போதித்து வழிநடத்த அவர் அதை பயன்படுத்துகிறார். வாழ்க்கையில் நமக்கு தேவையானது அவரை முழுமையாக சார்ந்திருப்பதுதான். நீங்களும் நானும் அப்படி நினைக்கும் நேரத்தில் இப்பொழுது குறைத்து விட்டோம் என்று நினைக்கிறோம். ஆகவே இது இனி நம்மை தொந்தரவு செய்ய விடக்கூடாது. என்ன நடக்கும் என்றால் ஒன்றை கற்றுக்கொள்வோமா? இல்லை, கற்றுக்கொள்ள மாட்டோம். கவனியுங்கள், நமது இயற்கை வாழ்வில் என்ன செய்கிறோம்? வயதாகும்போது நாம் நம் பெற்றோரை சார்ந்திருப்பதை குறைத்து விடுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு முதிர்ச்சி அடைகிறோமோ அவ்வளவு அதிகமாக இரட்சகரை சார்ந்திருக்க வேண்டும். கடைசியாக இந்த ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தேவன் எல்லாவற்றிலும் இருக்கிறார். தேவன் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிறார். நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் இடைப்படுகிறார். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவருடைய பெரிய நோக்கத்தை நிறைவேற்ற அது அவருடைய உந்துதல். அவருடைய இறுதி நோக்கம் என்ன? அவர் வசனம் 29 சொல்கிறார், தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. ஏனென்றால் தேவ நோக்கம் என்னுடைய மகிழ்ச்சி அல்ல, மாறாக அவரைப் போல் ஆக வேண்டும். அவருடைய ஞானத்தில் நீங்கள் சுகம் பெற வேண்டுமானால் பழைய கருப்பு மருந்து தேவை என்று சொல்கிறார். எனக்கு அது பிடிக்காது, உங்களுக்கும் பிடிக்காது. ஆனால் தீர்மானிக்க வேண்டும், அவரைப் போல் இருக்க விரும்புகிறேனா? அப்படியானால் அன்பான தகப்பனின் கையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு தனிமையையும் பார்க்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் அவருடைய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். நண்பர்களே, நீங்கள் கிறிஸ்துவராக இல்லாவிட்டாலும் உங்களிடம் சொல்கிறேன், எல்லாவற்றிலும் தேவன் இருப்பார் என்று நாம் சொல்வது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் கவனியுங்கள், தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் இருக்கிறார். உண்மை என்னவென்றால் இதுவரை நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் விருப்பப்படி வாழ்க்கையை வாழ தீர்மானித்திருக்கிறீர்கள். தேவன் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அவர் உங்களை நேசிப்பதால் இது போன்ற ஒரு பயங்கரமான தீர்மானம் எடுக்க போதுமான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் உங்கள் வாழ்வின் அனைத்திலும் அவர் இருப்பதால் விரும்பாவிட்டாலும் விலை கிரயம் செலுத்தின பாவத்தின் தண்டனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். கவனியுங்கள், இல்லையென்றால் அவர் தேவனாக இருக்க முடியாது. நீங்கள் தேவனை நிராகரித்து பாவம் செய்து தப்பிக்க முடியும் என்ற செய்தியை அனுப்புவீர்கள். இது சர்வ வல்லமையுள்ள தேவனின் விருப்பத்திற்கும் நோக்கத்திற்கும் எதிரானதாக இருக்கும். அவரிடம் வந்து பாவங்களை அறிக்கை செய்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்கள் என்று அவரிடம் சொல்ல உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இவ்வளவு காலம் அவர் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். இதை மனதில் வைத்து சிந்தியுங்கள். வாழ்க்கையின் இறுதியும் கடைசியுமான நாட்களான இந்த கடைசி மணி நேரங்களில் நன்றாக சிந்தியுங்கள். வெறுமையுடன் வாழ்ந்ததை பற்றி நினைக்கும் போது எவ்வளவு பயங்கரம். கற்பனை செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் நிரப்ப முயற்சிக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாட்களிலும் மணி நேரங்களிலும் அது நிரப்பப்படலாம். இதை நீங்கள் உணர வேண்டும். எந்த ஒரு ஆணும் பெண்ணும் எப்பொழுதும் வைத்திருக்கும் விலை மதிப்பற்ற மிக மதிப்பு வாய்ந்த சொத்து அது கிறிஸ்துவின் வாழ்க்கை மட்டுமே. அது கிறிஸ்து நமக்காக கொடுத்திருக்கும் வாழ்க்கை. கிறிஸ்து இல்லாமல் மரிக்கும் தவறை செய்து விடாதீர்கள். பரலோக தகப்பனே, இன்று முதல் என்னுடைய வாழ்வில் நடக்கிற அனைத்தையும் உமது கரத்திலிருந்து
பெற்றுக்கொள்ள நான் தெரிந்து கொள்கிறேன் என்று தேவனின் மேலானதை விரும்பி சொல்லுங்கள். அன்பாக வரவேற்கப்படுவதை ஏற்றுக்கொள்கிறேன். வேதனை, காயம், தூக்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவை அனைத்தையும் உம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்கிறேன். உம்முடைய சிறந்ததை தேடுவதற்கு எமக்கு உதவியதற்கு நன்றி செலுத்துகிறேன். வழி எதுவாக இருந்தாலும் சரி, இரண்டாவது காரணம் எதுவாக தோன்றினாலும் அதை உம்மிடமிருந்து வருவதாக பார்க்க உதவி செய்யும். என் வாழ்நாள் முழுவதையும் சர்வ வல்லமையுள்ள அன்பான உன்னதரின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வேறு எதுவும் கிடைக்காத போது இது உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதம் பெற்றிருந்தார் எங்களை தொடர்பு கொள்ள inchurch.org இணையதளத்தை அணுகிடுங்கள். டாக்டர் ஸ்டான்லியின் எல்லாவற்றிலும் தேவன் இருப்பாராங்கிற பிரசங்கத்துக்கு என் உள்ளத்துல ஒரு சிறப்பு உண்டு. சுமார் 30 வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய அப்பா ஒரு சின்ன கேசட்டை என்கிட்ட கொடுத்து இதை நீ கேட்கணும்னு சொன்னாரு. அப்பதான் முதல்ல அதை கேட்டேன். என் வாழ்க்கையில ஊக்கம் தேவைப்பட்ட நேரத்துல தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையில ஆழமா தோண்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டப்போ, ஆமா, தேவன் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்காருங்கிறத உணர்ந்து நம்மால புரிஞ்சுக்க முடியாத கடினமான நேரங்கள்ல கூட முழு நம்பிக்கையை வைக்க முடிஞ்சது. இந்த பிரசங்கம் என் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தி என் வாழ்க்கையில நிகழ்ற எல்லாத்துக்கும் தேவன் தான் ஆதாரங்கிறத இறுதியா எனக்கு உணர்த்திச்சு. எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதால எதிர்காலத்தை பத்தி பயம் இல்லை. பல வருஷங்களுக்கு முன்னாடி என் அப்பா எனக்கு செஞ்சதை போலவே நானும் இந்த பிரசங்கத்தை மற்றவங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஆன்மீக தொடுதல் உலகமெங்கும் உள்ள மக்கள் இயேசுவுடனான உறவில் மேம்படவும் உள்ளூர் சபை பலப்படவும் வழி நடத்துகிறது. ஆன்மீக தொடுதல் ஊழியங்களின் உன்னத படைப்பு. இந்நிகழ்ச்சி தேவ கிருபையினாலும் உங்கள் உருக்கமான ஜெபத்தினாலும் கொடையினாலும் சாத்தியமானது.